Hi friends, welcome to our channel Friends of Accounts. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது செகண்ட் மெத்தட். இது பாத்தீங்கன்னா சிம்பிள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா क्वेश्चन படிச்சுக்கலாம். The followings are balance sheet of Valence Brother Limited as on 1st March 1986 and 1987. ஓகே, இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க வேலன்ஸ் பிரதர்ஸ் ஓடது. ஸோ பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்களா ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்டுடைய சம்ம தான் இது. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா 2 காலம் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த லேபிலிட்டிஸ், இன்னொன்று இந்த அசெட் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இயர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 1987 and 1986. ஓகேங்களா? மேக்ஸிமம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுடைய எல்லா சம்ஸ்லையுமே இந்த மாதிரி இயர் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு வேறு கலரில் எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 7% redeemable preference shares 1000 rupees கொடுத்துருக்காங்க. இந்த இயருக்கு 1000 rupees கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயருக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே 4000 கொடுத்துட்டாங்க. ரிசர்வ் கொடுத்துருக்காங்க 200. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 120 and 100 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபஞ்சர்ஸ் 700 600 கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டாஸ் 1000 100 1200. ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 420 300 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொவிஷன் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ்ட் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 580 and 500 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட், இதுவுமே 680 and 1250 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக என்ன அமௌண்ட்டையும் அதையும் கொடுத்துட்டாங்க, டோட்டல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம லைபிலிட்டி சைட் பார்த்துட்டோம். இப்போ அசட் சைட் பார்க்கலாம். அசட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்டு 4100. இங்கேயுமே இயர் பார்த்துக்கோங்க 1987 and 1986. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கு 4000, லாஸ்ட் இயருக்கு வந்து 4100 கொடுத்துருந்தாங்க. ஸோ டிப்ரிசியேஷன் இங்கே லெஸ் பண்ணிடுறாங்க. லெஸ் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா 2500 வருது, இங்கே 3000 வருது. ஸோ அடுத்து டெட்டாஸ் வருது 2400 and 2000. ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3500 and 3000 கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குன்னா 50 and 30 இருக்குது. அண்ட் லாஸ்ட் என்ன இருக்குன்னா கேஷ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 350 and 120 இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8800 and 8150 இருக்குது. ஸோ இங்கே டோட்டலாக ரெண்டுத்துக்குமே ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய சம்மில் இருக்க எல்லா கொஷனில் இருக்கிற எல்லாத்தையும் எப்படி இப்படிலாம் எடுத்து போடுவோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம். கேஷ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ். ஏன்னா இயர் வைஸ் தான் நம்ம இருப்போம். ஸோ அப்போ ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓப்பனிங் பேலன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எதில் எடுத்துக்கோன்னா 120 நம்ம மேலே எடுத்து போட்டுப்போம். ஸோ இதேமாதிரி க்ளோசிங் நம்ம எடுத்துப்போம் இல்லையா? ஸோ இதையும் க்ளோசிங்காக கன்சிடர் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா இயர் வைஸ் தான் அதை பார்க்கணும். ஓகேங்களா? இந்த இயரை பார்த்து இது ஓப்பனிங்காக க்ளோசிங்காகிறத கண்டுபிடிங்க. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அடுத்து நம்ம ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்மளுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் வராது. ஓகேங்களா? இது எது கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு. நம்ம ஸ்டாக்கையும் மேக்ஸிமம் இதில் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இதுவுமே நமக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இது மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டெட்டாஸுமே நமக்கு எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனில் தான் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிப்ரிசியேஷனுமே நம்ம எங்கே எடுத்துப்போம்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனில் தான் எடுத்துப்போம் இல்லையா? ஸோ இதை எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசெட். இந்த ஃபிக்ஸட் அசெட் கன்சிடர், ஏன்னா நமக்கு வந்து ஃபிக்ஸட் அசெட்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா அது மேக்ஸிமம் அது சேலா என்னதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு சேலு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி நம்ம எதில் போடணும் பார்த்திங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்படி எழுதிக்கோங்க. இப்படி எழுதுறது வந்து எப்படிக்குன்னா நம்ம ஈஸியாக எடுத்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லைபிலிட்டி சைட் போயிடுவோம். லைபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நம்ம ஃபார்மேட் படி எதில் வரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ரிடீமபிள் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வருது. ஸோ அப்போ இதை நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்து போட்டுருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர். இந்த ஈக்விட்டி ஷேர் எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோரோவர் நம்ம ஈக்விட்டி ஷேரு அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் எடுத்துப்போனால் நம்மளுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் தான் எடுத்துப்போம் இல்லையா? ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ணுவோம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்துப்போம். ஸோ ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4000 அப்படின்னு கொடுத்துருக்கறனால இது ஈக்குவலைஸ்ட் ஆகிடுச்சு.
ஸோ இது ஈக்குவலைஸ்டாக இருக்கிறதுனால இதை மேக்ஸிமம் எடுத்துக்க தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிசர்வ். இந்த ரிசர்வுமே ஈக்குவலைஸ்டாக இருக்குது. ஸோ இதையுமே நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ அடுத்தது ப்ராஃபிட். ஸோ அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 120 and 100 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம எங்கே எடுத்துப்போனால் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனில் எடுத்துப்போம். ஸோ அடுத்தது டிபெஞ்சர்ஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 700 and 600 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபார்மேட் படி இதை வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்துப்போம். அடுத்தது கிரெடிட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 100 and 1100 and 1200 கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்டார்ஸ்னு வந்துருச்சு அப்படின்னும் போது இது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். இந்த டாக்ஸேஷன் நமக்கு 420 and 300 கொடுத்துருக்காங்க. இதுவும் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனில் எடுத்துப்போம். அடுத்தது வந்து ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட். இந்த ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 580 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 500 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அதில் எடுத்துப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 680 and 1250 கொடுத்துருக்காங்க. இது வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மேட் பிரகாரம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு காமிச்சிடுறேன், என்னென்ன எங்கெங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுத்துருந்தாங்களா? ஸோ இங்கே ஷேர் இருக்குது பாருங்கள், redeemable of preference shares. இது வந்து லெஸ் பண்ணணும் அப்ளிகேஷன் ஆஃப் கேஷில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிபெஞ்சர்ஸ் எடுத்து போட்டாச்சு, மற்ற எதுவுமே இங்கே கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம எதுவுமே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மற்ற எல்லா ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஐட்டம்ஸை தான் நான் வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸும் லிஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிப்ரிசியேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த டிப்ரிசியேஷன் இதோ இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெட்டாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெட்டாஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த டெட்டாஸ் இந்த சைடு இருக்குது. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய லாஸ்ட் கிளாஸில் பார்த்த சம்மில் இருக்குது. ஸோ அதே இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து நமக்கு ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தோருக்கு பாருங்கள், எதில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சது அப்புறம் தான் நம்மளால் இந்த சம்மை போட முடியும். ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்டது நமக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு தான். பட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஏன்னா இந்த ஒர்க்கிங் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் அதை போட முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இது டேரெக்டாக கொஷனில் கொடுத்துட்டாங்க, கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்லியே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எடுத்து ஈஸியாக போட்டுக்க போகிறோம். பட் அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்ம இதை மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். சப்போஸ் அது மைனஸில் வந்துச்சு அப்படின்னும் போது அது வந்து கேஷ் லாஸ் இன் ஆப்ரேஷனாக கூட மாறலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது பார்த்திங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆர் கேஷ் லாஸ் இன் ஆப்ரேஷன். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது திங் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம இப்போ அடுத்தது டேரெக்டாக சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு 3 காலம் பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர், செகண்ட் காலம் ருபீஸ் அண்ட் ருபீஸ்னு 2 காலம் பிரிச்சிருக்கேன். ஸோ இது இன்னர், இது அவுட்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எடுத்து எழுத போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் கொஷனில். ஃபர்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டு 120 and 100 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 120 அப்புறம் -100 பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 20 வருது. அந்த 20 டேரெக்டாக நம்ம அவுட்டர் காலத்தை போட்டுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன். நமக்கு டிப்ரிசியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கொஷனில். 1500 and 1100 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 400 தான் டிப்ரிசியேஷன். ஸோ அந்த டிப்ரிசியேஷன் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். டிப்ரிசியேஷன் 400. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட கொஷனில் எது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஓகேவா? டேக்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தா ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். இந்த டாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா 420 - 300. ஸோ நமக்கு வந்து 120 வந்து மைனஸ் ஆகுது. ஸோ டேக்ஸ்ன்னு எழுதிக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா
ஒரு நிமிஷம் புரியாமல் போயிட்டு போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொஷனில் கொடுத்துருக்கிறது ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட். ஓகேங்களா, இந்த ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் நம்ம ஸோ இந்த ப்ரொப்போஸ் டிவிடெண்டை பார்த்தீங்கன்னா 580 and 500 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் இருக்குது பார்த்தீங்களா, 1987 இருக்குது பார்த்தீங்களா. இந்த கரண்ட் இயர் ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் அப்படியே ஃபுல்லாக எடுத்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை போஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு நோட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம எடுத்து அப்படியே போட போகிறோம். ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் மட்டும்தான். எல்லா சமக்குமே இந்த மாதிரி லாஸ்ட் இயர் என்ன இருக்குது அப்படின்றத அப்படியே நீங்கள் எடுத்து போட்டுப்பீங்க. ஸோ ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் எடுத்து 580 நீங்கள் போஸ்ட் பண்ணிவிடுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ஏதாச்சும் கொஷனில் இருக்கான்னு பார்த்தா நமக்கு வேறு எதுவும் கொஷனில் இல்லை. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ கண்டுபிடிக்க போகிறது டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 20யோட 1100 வருது. ஸோ இந்த 1100 வந்தோடனே இது ப்ளஸ் பண்ணிக்கோங்க, 1120. ஸோ இந்த 1120 என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து டேரெக்டாக நம்ம கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட்டு ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வேணும். அந்த ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனுக்காக தான் இந்த 3 இது கொடுத்துருக்காங்க, அந்த 3 விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஐட்டம்ஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது நம்ம எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா கேஷில் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கேஷுடைய அந்த ஃபார்மேட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபார்மேட் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் இன் கரண்ட் அசெட்டு, இன்க்ரீசிங் இன் கரண்ட் லைபிலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் கரண்ட் அசெட்டு, டிக்ரீசிங் இன் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இதை லெஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை வெளியே போட்டு டோட்டலாக நம்மளோட வர அமௌண்ட் தான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். என்னெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, என்னென்ன டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டர்ஸ் எடுக்கல. ஸோ கிரெடிட்டர்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் அமௌண்ட் வந்து லெஸ்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது லெஸ்ஸு. ஸோ லெஸ்ஸுன்னா நமக்கு இங்கே ஆட் பண்ணுறதுல வேலையே கிடையாது. முடிஞ்சிருச்சா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வேறு எந்த ஐட்டமும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அடுத்தது அசட்டுக்கு டேரெக்டாக போயிடலாம். அசட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டெட்டாஸ் பார்த்தீங்கன்னா 2400 2000 இருக்குது. ஸோ அப்போ 400 வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆனால் தான் ப்ளஸ் பண்ணுவோம் நம்ம இல்லையா. அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது அதை லெஸ் தான் பண்ணுவோம். ஸோ அந்த டெட்டாஸை நம்ம லெஸ் தான் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தா ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 3500 3000 இருக்குது. ஸோ இதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதை டிக்ரீஸில் தான் போடுவோம். அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா 50, இது 30. ஸோ இதுவுமே இந்த இயருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு 20ன்னு சொல்கிறதுனால இதை டிக்ரீஸில் தான் போடுவோம். ஸோ நமக்கு இருக்கிற இந்த 3 ஐடி தான் நம்ம டிக்ரீஸிங்கில் தான் போட போகிறோம். எதுவுமே லெஸ்ஸில் தான் போட போகிறோம். இன்கேஸ் எல்லாமே இன்க்ரீஸிங்கில் வருதுன்றதுனால நம்ம அதை லெஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே அசட் சைடு அதிகமாக இருக்குதுன்னா அமௌண்ட், அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது அதை மைனஸ் பண்ணுவோம். டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா அதை வந்து ப்ளஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலி நம்ம இதை எடுத்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மேட் புரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் இன் கரண்ட் லைபிலிட்டின்னு எழுதிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மேட் படி டிக்ரீசிங் இன் கரண்ட் அசட்னு போட போகிறோம். அந்த டிக்ரீசிங்கில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். டிக்ரீசிங் இன் கரண்ட் அசட், இது ஃபார்மேட் மேலே எழுதணும். அது எழுதினா தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக எழுதுங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா என்னென்ன இருக்குது டிக்ரீஸில் கரண்ட் அசட். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டிக்ரீஸிங்கும் நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக லெஸ்ஸுக்கு போயிட போகிறோம். லெஸ்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் இன் கரண்ட் அசட். ஓகேவா, இந்த கரண்ட் அசட்டில் என்ன இருக்குன்னு இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டெட்டாஸ். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நமக்கு டெட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 400. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நமக்கு 500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுவுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சா. ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிக்ரீஸ் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டி, டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டியில் ஒரு விஷயம் டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதுதான் கிரெடிட்டர். அதை தான் நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். கிரெடிட்டர் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போமா. நம்ம கிரெடிட்டர் பார்த்திங்கன்னா 100 வந்து ஆயிருக்கு.
ஸோ இப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்குன்றது தான் அவுட்டர் காலத்தில் போட போகிறோம். ஓகேவா? 400, 500, 1000, 1020. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தோம் இல்லையா, ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 1120. அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து இன்க்ரீசிங் இன் கரண்ட் லைபிலிட்டி பார்த்தோம். ஸோ இந்த கரண்ட் லைபிலிட்டி நமக்கு ஒன்றுமே கிடையாது. டிக்ரீசிங் இன் கரண்ட் அசட்லேயும் நமக்கு ஒரு அமௌண்ட்டும் இல்லை, டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் இன் கரண்ட் அசட் பார்த்தோம். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் டிக்ரீசிங் இன் கரண்ட் லைபிலிட்டி என்ன இருக்கோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1120லேருந்து 1020 லிஸ்ட் பண்ண நமக்கு வரப்போகிற அமௌண்ட் 100. இந்த 100 அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இப்போது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது என்ன? நம்மளை கண்டுபிடிக்க சொன்னதே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நமக்கு தேவை. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ டேரெக்டாக நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி காலம் பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 காலம்ஸு. அதில் இன்ஃப்ளோ ருபீஸு, அவுட்ஃப்ளோ ருபீஸுன்னு போட்டிருக்காங்க. ஸோ 4 காலமாக பிரிச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபார்மேட் படி அப்படியே என்னென்னலாம் இருக்குன்றதை அப்படியே எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி அதை எழுதியும் வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எந்த சைடு ஓப்பனிங் பேலன்ஸ், எந்த சைடு க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இன்ஃப்ளோ அப்போ வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டே நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். அந்த ஓப்பனிங் பேலன்ஸில் என்ன இருக்குன்னு கொஷினில் பார்த்துக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ், ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு 120 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 120 எடுத்து எழுத போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு என்ன வரும்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 1000 rupees கொடுத்துருந்தாங்களா? இது இருக்குது பாருங்கள், அந்த 1000 rupees இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஸோ இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 100 rupees வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நான் கொஷின் காட்டுறேன் பாருங்கள். டிபெஞ்சர்ஸ் வந்து 700, 600 கொடுத்துருந்தாங்க. அதில் டிஃப்ரென்ஷியேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100. ஓகேங்களா? ஸோ அந்த 100 தான் நம்ம எடுத்து இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது நம்மளுடைய கொஷினில் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். இங்கே சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு 100 தான். ஓகேங்களா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இங்கே ஃபிக்ஸட் அசெட் கொடுத்துருக்காங்களா 4000, 4100. ஸோ அதுலேயுமே நமக்கு டிஃப்ரென்ஷியேட்டு 100 தான். அடுத்து நம்மளுடைய கொஷனில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா? கொஷின் நமக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்களே, ஒரு ஃபார்மேட் கூட கண்டுபிடிச்சுமே. நம்ம கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ப்ளஸில் தான் வந்துச்சு. ஸோ 100 ரூபானாலும் அந்த ப்ளஸில் வந்ததுனால நம்ம இங்கே எடுத்து அதை போட்டுருவோம். ஃபைனலாக நம்ம என்ன இருக்குன்னா நமக்கு இது பாருங்கள், இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குது கொஷினில். இங்கே 680 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே 1250 இருக்குது. ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுமே கரண்ட் இயரில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? லாஸ்ட் இயர் விட்டுருங்க. கரண்ட் இயரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1987ல் உங்களுக்கு 680 இருக்குது. ஸோ இந்த 680 தான் நீங்கள் எடுத்து போட்டுப்பீங்க. ஓகேவா? கரண்ட் இயரில் இருக்கிறது தான் நம்மளை எடுத்து போட்டு சொல்லுவாங்க பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகேவா? இங்கே நான் இயரை கூட மென்ஷன் பண்ணுறேன், 87. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஃப்ளோ. அவுட்ஃப்ளோவில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்டோட 1986 எவ்வளோ வந்துச்சு? 1250. ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் இங்கே பேங்க் ஓவர் டிராஃப்ட் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் 1987ம் 1986ம் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கேன்னு புரியுதா உங்களுக்கு? பிகாஸ் இங்கே 2 இடத்துலையுமே நமக்கு வந்து ஃபார்மேட் படி பேங்க்கை பற்றி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பேங்க்கை பற்றி கேட்கும் போது நமக்கு ஓவர் டிராஃப்டாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த வருஷத்துக்கு ஒன்றும் அடுத்த வருஷத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம எடுத்து போட்டோம். இன்கேஸ் அது மாதிரி ஒன்றா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதில் டிஃப்ரென்ஷியேட் பார்த்து எடுத்து போடணும். சரிங்களா? நம்ம லாஸ்ட் டைம் கிளாஸில் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கும். லோன்ஸ் இருக்கும், லாங் டேர்ம் லோன்ஸ்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த லாங் டேர்ம் லோன்ஸில் பார்த்தீங்கன்னா லோன் ரைஸ் ஆகிறது ஒரு இடத்துலையும் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடத்துலையும் போடுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் இங்கே பிரித்து நான் போட்டிருக்கேன். புரியுதா?
நீங்கள் அந்த ஃபார்மேட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் ரைஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்போது இந்த லோனு, இந்த லாங் டேர்மு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பிரித்து போட வேண்டியது இருக்கும். அதனால் பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்துச்சுனாலே நிதானமாக எடுத்து போடுங்க. ரெண்டு இயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்து போடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அசெட்லான்னு பார்க்கணும். ஓகேவா? கேஷ் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எவ்வளோ இருக்குது, 500 இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் இயர் இருக்கிறத நம்ம இந்த அவுட் ஃப்ளோவில் எடுத்துப்போம். ஏன்னா நம்ம லாஸ்ட் இயரில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் இதை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? நமக்கு ஃபார்மேட்லேயும் இருக்குது ப்ளஸ் கொஷின்லேயும் இருக்குன்றதுனால இதை நம்ம எடுத்துக்கிறோம். இண்டிவிஜுவலாக ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக நம்ம கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை எடுத்து எழுதிப்போம். சரிங்களா? கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிவிடெண்ட் எடுத்துக்கிட்டோம். அது வந்து இந்த கரண்ட் இயரில் இருக்கணும் அப்படின்றதுனால. ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் டிவிடெண்ட் இருந்துச்சு, அது அவுட் ஃப்ளோன்றதுனால அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம எவ்வளோன்னு டோட்டலைஸ் பண்ணிங்கன்னா 2100 அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா கொஷினை படி நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் இருந்துச்சு. ஸோ அதை ஒர்க்கிங் நம்ம கண்டுபிடிச்சோம். அது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்துச்சு. ஸோ அதை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணோம், டாக்ஸேஷன் கொண்டு வந்தோம், ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட் கொண்டு வந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்தது தான் ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து இன்க்ரீசிங் இன் கரண்ட் லைபிலிட்டியும் டிக்ரீசிங் இன் கரண்ட் லைபிலிட்டியும் கரண்ட் அசட்டும் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம நெல் போட்டு அடுத்து டேரெக்டாக என்ன பண்ணணும், லெஸ் பண்ண போகணும். அதை லெஸ் பண்ணால் தான் நமக்கு இன்க்ரீசிங் இன் கரண்ட் அசட்டில் என்னென்னலாம் லெஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு சொன்னோம். அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணோம். அடுத்ததுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் டிக்ரீசிங் இன் கரண்ட் லைபிலிட்டி, இதில் வந்து கிரெடிட்டர்ஸ் இருந்துச்சு, அதை நம்ம போட்டோம். ஸோ ஃபைனலி இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி போட்டுட்டு அங்கே இருந்த அமௌண்ட்டையும் இங்கே இருக்கிற அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணால் நமக்கு வந்து 100 வந்துச்சு. அதுதான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம எங்கே எடுத்துப்போம்னா இந்த இன்ஃப்ளோவில் எடுத்துப்போம். ஸோ இந்த இன்ஃப்ளோவில் அதை தான் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஆக்சுவலி கொஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து போட்டுட்டோம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டோம், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எடுத்துக்கணும், சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் எடுத்துக்கிட்டோம். இது நம்ம கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் பேங்க் ஓவர் டிராஃப்ட். இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்ம தான் நான் ஃபார்மேட்டில் சொல்லியிருந்தேன். ரெண்டு இடத்துலையுமே கேட்டிருப்பாங்க பேங்க் ஓவர் டிராஃப்ட். லோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, லோன் டேர்ம்ஸ் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்துலையுமே பாருங்கள், ஒன்று ரைஸ் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி லோன்ஸ்னு கொடுக்கும்போது இந்த கரண்ட் இயரை வந்து இன்ஃப்ளோலையும் லாஸ்ட் இயரை வந்து அவுட் ஃப்ளோலையும் நம்ம போஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட்ன்றது வந்து அவுட் ஃப்ளோவில் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கரண்ட் இயரில் இருக்கிறது வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணதுனால இதை எடுத்து நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்து க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருந்தாங்க 350, அதை எடுத்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக ரெண்டுமே டேலி ஆகிடுச்சு. தயவு செய்து ஃபார்மேட்டை படிங்க. ஃபார்மேட் படிக்காமல் எந்த சமயமே போட முடியாது. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், ரீபேமெண்ட் ஆஃப் லாங் டேர்ம் லோனுன்னு இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் லோன் ரைஸுன்னு இருக்குது. ஸோ ரைஸ் ஆனதையும் லோனு தான், இதுவும் லோன் தான். ஸோ ரெண்டுமே பேங்க்கில் தான் இதுவாகும். அதனால தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு இதை எடுத்துக்கும் போது கரண்ட் இயர் எடுத்துக்கிறோம். இது பேங்க் ஓவர் டிராஃப்டோடைய லாஸ்ட் இயர் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது பெண்டிங் லோனு, இது இப்போ அந்த லோன். ஸோ ரைஸ் ஆனதுக்கும் நம்ம ஞாபகம் வச்சு கரெக்டாக போட்டுருணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, ஃபார்மேட்டை நல்லா படிங்க. ஃபார்மேட் படிச்சுட்டு நீங்கள் சம் போட்டால் மட்டும்தான் கிளியராக இருக்கும். சின்ன சம் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 20 மார்க்கு கேட்கவே செய்வோம். அதில் எந்த டவுட்டுமே தேவையில்லை. ஸோ அதனால் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அது பிகாமாக தான் 20 மார்க்கும் இருக்கும், எம்காமாக இருக்காந்தா கண்டிப்பாக 10 மார்க் தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை படிங்க, கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் சம்ஸு. எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் வாட்சிங். எதாவது டவுட்னா கேளுங்க, புரியலனா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.